யாரு அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். அர்ஜுன் சார், ஓடாதீங்க சார். அர்ஜுன் சார், இறங்குங்க அர்ஜுன் சார், இறங்குங்க. வாங்க அர்ஜுன் சார், வாங்க சார். இறங்குங்க. என்ன நடக்குதுங்க? சார் இறங்குங்க சார். வாங்க சார். வாங்க சார். அர்ஜுன் சார், இருங்க சார். அர்ஜுன் சார், என்ன சார் ஆச்சு? நல்லா குடிச்சிருக்காருமா. இவரை முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்கம்மா. சார் போங்க சார், உள்ள போங்க. இவளோட மட்டும் போக கூப்பிடுறாங்கல்ல, உள்ள போங்க சார். என்ன சார், போங்க சார். அவ கூட சார், சார், இருங்க சார். அர்ஜுன் சார். சார், இருங்க சார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. இப்படிலாம் பண்ணலாமா சார்? வீட்டுக்குள்ள போங்க சார். சார் என்ன கூட்டிட்டு போங்கம்மா. இவளை பத்தி தெரியாது சரி, சார். வாங்க சார். ஏய் வண்டி அடியா. ஏய் ஏச்சே பிரே போ போ. என்ன சார்? சார், ஐயோ சார், அர்ஜுன். ஐயோ திரும்ப ஆரம்பிச்சிட்டாரா? நல்லா இருந்த ரோட்டை அப்படியே தோண்டி போட்ட மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்துட்டு இருந்தவர இந்த பஸ் சாஞ்சி சாஞ்சி நடக்க வச்சுட்டாளே பாவி. அர்ஜுன் சார், ஏய் செய்யறதை செஞ்சுட்டு கைய பிடிக்கிறேன் நீ. அர்ஜுன், அம்மா ஐயோ அம்மா ஏன்டா இப்படி பண்ற? அம்மா ஆமாம்மா நான் குடிச்சிருக்கேம்மா. இல்லை இவளாலதாம்மா குடிச்சேன். அர்ஜுன், என்னப்பா நீ? இப்பதான் அம்மாவுக்கு உடம்பு தேறி வந்திருக்க. இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணலாமா? இல்ல தர வர்றது. அம்மா அர்ஜுன், அர்ஜுன், ஐயோ, அர்ஜுன். அம்மா என்ன இவ? அதெல்லாம் அம்மாக்கு எதுவும் ஆகாது. மை மாம் இஸ் வெரி குட். அத அவ பண்ண காரியத்துக்கு நான் குடிக்காம இருந்தேனா குடிக்க நான் பண்ற துரோகத்தை. என்ன அர்ஜுன்? இவன் என்னம்மா பண்ணா? என் தம்பி ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சா. உங்களை என்ன எல்லாரும் ஏமாத்தி அவ கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா. என் ஹார்ட் ஃப்ரெண்ட் இனியா இருக்கிற இடத்துல இருந்துட்டு இவன் இப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா. நாசக்காரி, மோசக்காரி, ஏமாத்துக்காரி. ஏய் ஏமாத்திட்டு தம்பி அதுக்குன்னு கண்ட கருமத்தை எல்லாம் குடிச்சிட்டு வருவீங்களா தம்பி? குடிகார பையன் ஊரே கேவலமா பேசுவான். பரவாயில்ல பாட்டி, பரவாயில்ல பரவாயில்ல பாட்டி. பேசுறவன் பேசிட்டு போட்டோம். இப்போ உனக்கு திருப்தி தானே வசு? சொல்லு, திருப்தி தானே? திருந்தி நல்லா இருந்தான். இப்ப இவனை மறுபடியும் குடிக்க வச்சுட்டல. இப்போ உனக்கு நிம்மதியா? சொல்லு. அம்மா நீங்க சொல்றதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. குழியான என்ன நல்லா திருத்தி திருப்பி குடிக்க வச்சுட்டாம்மா. அர்ஜுன், திருப்பி குடிக்க வச்சுட்டா. என் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டான். இங்க மீனாட்சி வயிற்றுல குழந்தையோட பாவமா நின்னுட்டு இருக்கா. மீனாட்சியோட அண்ணன் ஆபீஸுக்கு வந்து என்ன பார்த்து என்னெல்லாம் கேட்டா தெரியுமா? அவன் காரியத்தோடு துப்பிட்டு போயிட்டான். ஆபீஸே வேடிக்கை பார்த்துச்சுமா. நான் என்னமா பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப வலிச்சது. சரியாயிடும். ரொம்ப வலிச்சதுமா, ரொம்ப வலிச்சது. அதான் குடிச்சேன். என்ன மீனாட்சி இதெல்லாம்? அம்மா என்னம்மா? இவனை எதுவும் கேட்காதீங்கம்மா. இவ பாவம். இவ மேல எந்த தப்பும் இல்ல. இவ அண்ணன் மேலயும் எந்த தப்பும் இல்ல. பாருங்க எப்படி நிக்கிறா பாருங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த இடத்துல இளமார இருந்திருந்தா ஏய் ஒண்ணு என் இடத்துல இளமாரன் இருந்திருந்தானா அவனை நான் கேள்வி கேட்டு அவமானப்படுத்திருப்பேன்லம்மா. அதைத்தானமா அவனு செஞ்சா. அவன் மேல எந்த தப்பு இல்லம்மா. மாமா, என் அண்ணன் உங்ககிட்ட பேசினாரா? பேசுனா நிறைய பேசிட்டா. பேசினாரு. ஆபீஸே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துச்சு. அவர் பேசினது நியாயம் மீனாச்சு. எல்லா தப்பு என் மேலதானே. மிஸ்டேக் இஸ் மைன். அம்மா சாரிமா, சாரி. நீ முதல்ல உள்ள போ அர்ஜுன். பாட்டி, அர்ஜுனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைங்க. நடிக்கிற நீ. அவ கிடக்குற நீ வாப்பா. நடிக்கிறாவ. ஐயோ, என் புள்ள திருந்திட்டான்.
இனிமே குடி பக்கமே போக மாட்டான்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஆக்கிட்டியே. இனிமே நான் அவனை எப்படி திருத்துவேன்? அண்ணா 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 மீனாட்சி, மீனாட்சி, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? போன் பண்ணா நானே வந்திருப்பல. உடம்பு நல்லா இருக்குல்ல? நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு சீராட வரல, நியாயம் கேட்க வந்திருக்கேன். மீனாட்சி, என்ன மீனாட்சி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கோவப்படுற? உள்ளதாச்சு பொண்ணு, நீ இவ்வளவு ஆத்திரப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசுமா. அப்பா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க பாருண்ணா, நான் உன்கிட்ட வந்து என் வாழ்க்கை போயிடுச்சு, என் புகுந்த வீடு சரியில்லை, என் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு உன்கிட்ட நான் ஏதாவது புலம்பி அழுதனா? எதுக்கு மீனாட்சி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஏய், சும்மா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. ஆபீஸ்ல அர்ஜுன் மாமா கிட்ட போய் எதுக்கு பிரச்சனை பண்ணிருக்க? உன் நிலைமையை பார்த்துட்டு என்னால எப்படி மீனாட்சி பொறுமையா இருக்க முடியும்? அவங்க சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை பலிகாட ஆக்கிட்டத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இங்க பாருண்ணா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை என்னால பேசிட்டு இருக்க முடியாது. நான் என் முடிவை தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என் புருஷன் வீடுதான் முக்கியம். நானே உங்களை தேடி வந்து ஏதாவது உதவின்னு கேட்டா அப்ப பண்ணுங்க, இல்லனா அப்படியே விட்டுருங்க. தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காதீங்க. மீனாட்சி, அப்படி எல்லாம் பிரிச்சு பேசாதம்மா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எப்படிமா நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? நீ முழுகாம இருக்கிற சூழ்நிலையில ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு எவ்வளவு முக்கியமோ பிறந்த வீடு அதே மாதிரி முக்கியமா. அப்பா, எனக்கு அதெல்லாம் புரியுது. பிறந்த வீட்டை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் ஒண்ணு கல் நெஞ்சுக்காரி கிடையாது. ஆனந்துக்காக என் மனசை தேத்திக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிடாதீங்க. அர்ஜுன் மாமா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்பதான் மாறி இருக்காரு. மறுபடியும் அவரை பழைய வாழ்க்கைக்கே தள்ளிடாதீங்க. உங்ககிட்ட நான் கடைசியா சொல்றேன், என் வாழ்க்கையில யாரும் தலையிடாதீங்க. என் கோவத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால அமைதியாவே இருங்க. இனிமே என் சந்தோஷங்கிறது என் வயித்துல வளர்ற குழந்தையும் என் புகுந்த வீடு மட்டும்தான். அப்பா, நான் வரேன். மீனாட்சி, ஐயோ எல்லாம் போச்சு. அசிங்கப்படுத்திட்டாருங்களே, அசிங்கப்படுத்திட்டாருங்களே, அசிங்கப்படுத்திட்டா. என் தம்பி அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அர்ஜுன் சார், ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் நீங்க குடிச்சீங்க? இந்த கோலத்துல உங்களை பாக்குறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். சும்மா நடிக்காத. என்ன நல்லவனா மாத்திட்டு இப்ப நீ தானே என்ன குடிக்க வச்சிருக்க. எல்லாம் ஒன்னாலதாண்டி குடிச்ச. ஏய் ஏய், நீ எனக்கு பண்ண துரோகத்தால தாண்டி குடிச்ச. எங்க அம்மாவுக்கு நான் பழி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியல தெரியுமா? ஏய், உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா? ஆனா நீ, உனக்கு எவ்வளவு கேவலமான புத்தி இருந்திருக்கு சத்தியமா எனக்கு தெரியல. இல்ல அர்ஜுன் சார், நான் எதுவும் பண்ணல. வாய மூடு. நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த ரேஞ்சும் கிடையாது. இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமே இல்லையா? இவ்வளவு போய் சொல்ற. என் தம்பிய ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. நீ அவன் கொன்னுட்ட. அவன் இடத்துக்கு நீ வந்துட்ட. என் தம்பி நீ தானே தூண்டி விட்ட. சூப்பர் சூப்பர். நீ நினைச்ச எல்லாத்தையும் சாதிச்சுட்ட. என் தம்பி ஜெயில வச்சு பாக்குறதுக்கு என் மனசுல தெம்பே இல்ல. நீ மீனாட்சிய கைக்குள்ள போட்டுட்டு நீ வீட்டுக்குள்ள ஜாலியா சுத்துற. நீ ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துருச்சு. நடத்திட்ட சாதிச்சிட்டல. இப்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஏகாது போற இடத்துல எல்லா இடத்துல அசிங்கப்படுத்துறாருங்க. நிக்க வச்சு கேக்குறானுங்க. ஏமாற ஆபீஸ்ல வச்சு என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறா தெரியுமா?
எவெல்லாம் வந்து என்ன அசிங்கப்படுத்த போறானோ, எவெல்லாம் வந்து அவமானப்படுத்த போறானோ, எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறேன். எல்லாம் ஒன்னாலதான், ஒன்னால. சார் அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார், ஐயோ, சார். அம்மா, தலைவலி தாங்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறதுனால ஹேங் ஓவர் அதிகமா இருக்கு. இனிமே பார் பக்கமே போக கூடாது. என்ன ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு? எப்படி எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. பாருக்கு போன தண்ணி அடிச்சேன். ட்ரெஸ் எப்படி மாறுச்சு? என்ன என் ட்ரெஸ்ஸை யார் மாத்துனது? ஹேய், கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்க. ஏய், உன்னதான் சொல்ல போறியா இல்லையா? என் ட்ரெஸ்ஸை யாரு மாத்தி விட்டது? நான் தான். ஏய் நில்லு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இந்த வேலை எல்லாம் பாக்குற? எனக்கு அறிவு இல்லைன்னே வச்சுக்கோங்க. நீங்க நேத்து வந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மாவை கூப்பிடலான்னு நினைச்சேன். அது சரியா இருக்காது. நீங்க இருந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைய குளிப்பாட்டுறதுன்னா ஒண்ணு தாயா இருக்கணும், இல்ல தாரமா இருக்கணும். நான் தானே நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி. அதான் நான். நீ என்ன ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்ட, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சார், நீங்க எதுக்கு குடிச்சீங்க? என்ன நீ கேள்வி கேட்காத. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். குடிப்பேன், கூத்தடிப்பேன். நீ எதுக்கு என் ட்ரெஸ் மாத்தின? எதுக்கு சார் குடிச்சீங்க? அத முதல்ல சொல்லுங்க. நான் குடிச்சதுக்கு காரணமே நீதான். அதான் சொன்னேனே, உனக்கு புரியவே புரியாதா? அப்போ என்ன திட்டணுங்கிறதுக்காக தான் குடிச்சிட்டு வந்தீங்களா? இல்ல, குடிச்சதால மனசுல இருக்க எல்லாம் வெளியில வந்துருச்சு. இத பாருங்க சார், உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டுங்க. ரொம்ப கோவமா இருந்தா என்ன 4 அடி கூட அடிக்க செய்யுங்க. எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள, இந்த 4 செவுத்துக்குள்ளதான் இருக்கணும். வெளியே தெரியக்கூடாது. இப்பதானே உங்க அம்மாவை படாத பாடுபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம எல்லாரும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். அவங்க மனசு வருத்தப்பட்டு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பாரு, எங்க அம்மா மேல அக்கறை இருக்கிற மாதிரி ஓவரா பில்டப்லாம் தராத. இது என்னோட பர்சனல் விஷயம். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். சார், நீங்க குடிக்காத வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். குடிச்சீங்கன்னு தெரிஞ்சா தெரிஞ்ச என்னடி பண்ணுவ? நான் அப்படிதான் குடிப்பேன். உன்னால என்னடி பண்ண முடியும்?
குடிச்சிட்டு வாங்க, அப்புறம் பண்ணி காமிக்கிறேன். பண்ணி காமிக்கிறியா? ஏய் ஏய், என்ன பண்ணுவ? இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசாத. நீ ஃபர்ஸ்ட் வெளிய போ. ஏய், உன்னதான் சொல்ற, போடி வெளியில. என்னது போடியா? ஆமா, உனக்குலாம் என்னடி மரியாதை? ஏய், என்ன அப்படி பாக்குற? இல்ல, கேக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ச்சே, கண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. நீ போலன்னா நான் போறேன். என்னது? வர வர இவ நம்மளை எதிர்த்து பேசுறா, கேள்வி கேட்கிறா, மிரட்டுறா. காரணம் புரியலையே. இது எல்லாம் மீனாட்சி கொடுக்கிற இடம். என்னங்க இது? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நாம தான் முன்னாடி இருந்து பண்ணணும். ஏதோ விருந்தாளி மாதிரி வந்திருக்கோம். அதுக்கு அது நமக்கு சான்ஸ் கிடைச்சது. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க துளசி. இந்தாங்க. அம்மா, அப்பா வாங்க. அம்மா வாங்க. எதுக்கு இப்போ தயங்கி நிக்கிறீங்க? வாங்க உள்ள. வாங்கம்மா, வாங்கப்பா, வாங்க. ஐயர் எல்லாம் கரெக்டா இருக்கா? தேங்காய் பழம் எல்லாம் இருக்குமா? இது போதும். அம்மா, எல்லாம் சரியா இருக்கா? அந்த தாலி செயினை கொண்டு வாங்க. சரி, எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன என்ன நொன்ன பாத்தீங்களா? இவ்ளோ பெரிய உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. உங்களை மதிக்காம எப்படி பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வீல் சேர சுத்தமா மறந்துட்டாங்க போல இருக்கு. பேசாம இருங்க வசுப்பாட்டி, நானே கோவத்துல இருக்கேன். இதுக்கு பேர் தான் கோவமா? சொல்லிட்டு கோவப்படுங்க. கூப்பிட்டீங்களாமே, சொல்லுங்க அண்ணி. ஆமா இந்திரா, இத பாரு இந்திரா, இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பார்த்து நீ எதுவும் கலங்கிடாத. இதெல்லாம் மீனாட்சியோட திருப்திக்காக நான் பண்றது. அர்ஜுனுக்கு நட்சத்திரா தான் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கான கால நேரம் சீக்கிரமே கூடி வரும். நீ மனசு விட்டுறாத. சரிங்க அண்ணி. இங்க பாருங்க முதலாளியம்மா, நீங்க உத்தரவு கொடுத்ததும் அந்த மீனாட்சி ரொம்ப தான் துள்றா. பெருசா இவ்ளோ பெரிய கூட்டத்தை கூட்டி தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷனை நடத்துறா பாருங்க. அவ பண்றத பண்ணிட்டு போகட்டும். அது எப்படி முதலாளியம்மா? இந்த வீட்டு சின்ன முதலாளி ஜெயில இருக்காரு. புருஷனை ஜெயில வச்சுக்கிட்டு இவ ரொம்ப தான் ஆட்டம் போடுறாளே. அம்மா, சாரிம்மா, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. அம்மா, என்கிட்ட பேசுங்கம்மா, அதான் சாரி கேட்டல்லம்மா. அத்தை சொல்லுங்க அத்தை. பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க அம்மா கிட்ட. இனிமேலாம் குடிக்க மாட்டேன். நான் என்னத்தப்பா சொல்றது? எங்களை கேட்டுக்கிட்டா இதெல்லாம் பண்ணுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சாயத்துக்கு சொம்ப தூக்கிட்டு வானா நான் என்ன பண்றது? அம்மா, என்கிட்ட பேசுங்கம்மா. நீ என்னப்பா பண்ணுவ? உன் வாழ்க்கையை தான் இவ கெடுத்துட்டாளே. இதையெல்லாம் போட்டு நீ அலட்டிட்டு இருக்காத. ஆனா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. சரிங்கம்மா. சரி, சாப்பிட்டியா அர்ஜுன்? சாப்பிட்டேம்மா. அம்மா, என்ன நடக்குது நம்ம வீட்ல? எல்லாம் மீனாட்சியோட ஏற்பாடு. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனா? சொல்ல சொல்ல எதுவும் கேட்காம மீனாட்சி ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. அத்தை சொல்லுமா. தாலி செயின் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒண்ணு நல்லா இருக்கு. ஆமா, இது எத்தனை பவுன்? 10 பவுன் பாட்டி. 10 பவுனா?
இப்ப இருக்கிற ரவுடி பொறுக்கிங்க எல்லாம் கூட 50 பவுனுக்கு இவ்வளவு பெருசா தடியா போட்டுட்டு திரியறானுங்க. ஜேகேஆர் குடும்பம்னு பெருசா பீத்திக்கிற, வெறும் 10 பவுனுக்கு தாலி சரடு செஞ்சு வச்சிருக்க. பாட்டி அதுக்கு மேல போட்டா நல்லா இருக்காது. ஆமா ஆமா அதுவும் சரிதான். என் தம்பி குடும்பம் சீமைக்கு போனாலும் சீமனையில சமைக்கிற குடும்பம். 10 பைசாக்கு லாய்க்கு இல்லாத குடும்பத்துக்கு 10 பவுன் ரொம்ப ஜாஸ்திதான். மீனாட்சி, என்னது இது செயின்? அம்மா கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்க? மாமா இது செயின் இல்ல, வசு அக்காக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு போடுறோம்ல, அதுக்கு புது தாலி. தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். ஓ சரி ஓகே, நீ பண்ணு. எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் பெங்களூர் வரைக்கும் போறேன்.